அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காமராஜ் பேசுகிறேன். இன்று எதை பற்றி பேசுகிறோம் என்றால், இறை வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும், இறை வழிபாடை தொடர்ந்து செய்வதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றியும் தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம். உலகில் பல்வேறு உயிரினங்களை அந்த இறைவன் படைத்திருக்கிறார் என்று அனைவரும் நம்புகிறோம். அந்த இறைவனை இதுவரை எந்த மனிதரும் நேரடியாக பார்த்ததில்லை. அவர் எவ்வாறு இருப்பார் என்பதும் யாருக்குமே தெரியாது. நான் ஒரு வகையில் கற்பனையில் இவ்வாறு இருப்பார், அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார் என்று நாம் கூறுகிறோமே தவிர, ஆனால் இறைவன் எவ்வாறு இருப்பார், எப்படி இருப்பார் என்று இதுவரை மனித குலம் பார்த்தது இல்லை. ஆனால் இறைத்தன்மையை நம்மால் உணர முடியும் என்பது அனைத்து சான்றுகளும் இருக்கின்றது. அதேபோல அந்த இறைவனை நாம் தினந்தோறும் உங்களுக்கு தெரிந்த மொழிகளில், உலகம் புலா இருக்கிறது இறைவன் ஒருவரை, இறைவன் ஒருவனை, அதை நம்ம பல்வேறு பேர்களை நாம் வணங்குகிறோம். அந்த வகையில் இறை வழிபாடையும் மனிதர்களும் பல்வேறு வடிவிலே வணங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இறைவன் ஒவ்வொருடைய அந்த வழிபாடுகளுக்கும் கண்டிப்பாக செவி சேர்ப்பார். உங்களுடைய குறைகள் கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படும். அது தீர்த்து வைக்கப்படும் அளவிற்கு உங்கள் வழிபாட்டு முறை இருந்தால், நியாயமான வழிபாட்டு முறையாக இருந்தால், உங்கள் கோரிக்கை ஏற்கப்படுவது போல இருந்தால், கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். அதனால் தினந்தோறும் உங்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். அந்த இறைவன் நேரடியாக வந்து உங்களுக்கு காட்சி தர மாட்டார். மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதனுக்கும் நேரடியாக இறைவன் காட்சி கொடுத்து உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு வரத்தை கேள் என்றெல்லாம் கூற மாட்டார். ஆனால் மனித வடிவிலே அந்த இறைவன் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கண்டிப்பாக வருவார். அந்த வகையில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரே ஒரு உதாரணத்தை பற்றி நான் சொல்கிறேன். இறை வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் தீர்த்து வைக்கப்படும், அந்த இறைவன் நேரிலே வருவார் என்பதற்கு ஒரு சான்றை மட்டும் சொல்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் வழிபாடுகளை தினந்தோறும் செய்வதா வேணாமா என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் இந்த கேன்சர் நோய்க்கான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருந்தார். அவருக்கு டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு பாராட்டு விழா ஒன்று அந்த நாட்டு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்தது. எனவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அந்த மருத்துவர் விமானம் மூலம் ஏறி அந்த இடத்துக்கு செல்வதற்காக தீர்மானிக்கப்பட்டு வந்தார். அந்த ஏரியாவிலே எங்கே இறங்கணுமோ அதற்கு முன்பாக இறங்கி, அதற்கு பிறகு காரில் மூலமாக அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும். இது அவருடைய புரோட்டோக்கால் திட்டம். அதன்படியே அவர் விமானம் மூலம் ஏறி அந்த இடம் வந்து செல்கிறார். பிறகு அங்கிருந்து கார் மூலம் செல்ல வேண்டும். காரில் ஏறிவிட்டார். ஆனால் மிகப்பெரிய சூறாவளி மழை. அமெரிக்காவில் சூறாவளியெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள்லாம் அந்த டிவியிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த மிகப்பெரிய மோசமான மழையும், வானிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் அந்த இடத்திற்கு போயாகணுமே என்று காரில் அந்த மருத்துவர், புகழ்பெற்ற மருத்துவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். போகும் வழியில் அந்த பாதை தெரியவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் செல்லக்கூடிய வழியானது திசை திரும்புகிறது. அவர் சரியாக 5 மணிக்கு அவர் அந்த விழாவுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அப்பொழுதே
மணி 5 மணி ஆகிவிட்டது. இன்னும் 50-60 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது. ஆனால் பயங்கரமான மழை, ரோடில் எங்கே செல்வதுமே தெரியவில்லை. கண்டிப்பாக ரோடை விட்டு இறக்கிட வேண்டும், இல்லை என்றால் எந்த வாகனமாவது பின்னுக்கு வந்து இடித்துவிடும். அந்த வகையில் வண்டியை ஓரம் கட்டிவிட்டு ஒரு லைட் தெரிஞ்சிருக்கிறது. இது ஏதோ வீடு மாதிரி தெரிகிறதே, கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். ஏன்னா வாகனத்தை வெளியில் பார்த்தா வேறு வாகனமும் தள்ளிவிட்டுவிடும் என்பதற்காக அந்த பக்கத்து வீட்டிற்கு, அந்த அந்த லைட் தெரிஞ்ச வீட்டிற்கு அந்த மருத்துவர் சொல்கிறார். அந்த ஓட்டுநர், ஐயா நான் காரை சேஃப்டியாக போட்டுக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அங்கே ஓய்வெடுங்கள் என்று சொல்கிறார். அறிமுகமே இல்லாத வீடு. அங்கே போய் காலிங் பெல்லை தட்டுகிறார். பயங்கரமான மழை பெய்துள்ளதாக அவர்களும் யார் என்று கேட்கிறார்கள். பார்த்தவுடன் உள்ளே வாருங்கள் என்று அந்த பெண்மணி அழைக்கிறார். இவர் வேறும் புரிகிறார், பெரிய மழை வந்துவிட்டது, எங்களால் பயணம் பண்ண முடியவில்லை, சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறோம் என்று சொல்கிறார். தாராளமாக ஓய்வெடுங்கள் என்று ஒரு துண்டை கொடுத்து தலை தோட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த அம்மையார் கேட்கிறார், உங்களுக்கு ஒரு காஃபி எதுவும் போட்டு தரவா என்று கேட்கிறார். கண்டிப்பாக என் உடல்நிலைக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது, கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த தேநீரை அருந்திவிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மையார் சொல்கிறார், ஐயா சற்று நேரம் ஓய்வெடுங்கள், நான் இறை வழிபாட்டுக்கான நேரம் வந்துவிட்டது, நான் ப்ரே பண்ணிட்டு வருகிறேன் என்று ப்ரே பண்ணுகிறார். ஒரு அரை மணி நேரம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் அந்த தேநீரை குடித்துவிட்டு இப்படி திரும்பி பார்க்கிறார். ஒரு கட்டிலே ஒரு மெலிந்த உருவம் ஒன்று இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அவர் மீண்டும் வந்து அவருடைய இருக்கையிலே அமர்ந்து இருக்கிறார். அந்த மருத்துவர் கூட இறை வழிபாட்டில் கொஞ்சம் நாட்டம் இல்லாதவர், அப்பேற்பட்ட சூழ்நிலையை கையாளக்கூடியவர். பிறகு அந்த அம்மையார் அவர்கள் இறை வழிபாட்டை முடித்துவிட்டு வந்துவிட்டார்கள். வந்துவிட்டு, ஐயா நேரமாகிவிட்டது, மன்னித்து விடுங்கள் என்று அந்த அம்மையார் சொல்கிறார். அப்பொழுது இந்த மருத்துவர் கேட்கிறார், நான் அந்த படுத்து கிடக்கிறாரே அவர் யார் என்று கேட்கிறார். அது என்னுடைய மகன், அவருக்கு கேன்சர் நோய் தாக்கி கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. நாங்களெல்லாம் பார்க்காத வைத்தியம் இல்லை, நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் அந்த அமெரிக்காவின் ஒரு பகுதியை இருக்கிறார், அவரிடம் காண்பித்தால் கண்டிப்பாக இது குணமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அவர் அதற்கு மருந்தெல்லாம் கண்டுபிடித்து விட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் நாங்கள்லாம் மருந்தையெல்லாம் நிப்பாட்டிவிட்டு இறை வழிபாட்டையே நாங்கள் இறைவா காப்பாற்றிவிடு, எப்படியாவது காப்பாற்றிவிடு என்று இறைவின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு இறை வழிபாட்டில் மிகவும் கவனமாக இருக்கிறோம் என்று அந்த அம்மையார் சொல்கிறார். உடனே இவர் கேட்கிறார், நீங்கள் எத்தனை வருடங்களாக இந்த இறை வழிபாடு செய்கிறீர்கள்? கிட்டத்தட்ட 5 வருடங்களாக நான் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன், எப்படியாவது இறைவன் காப்பாற்றி விடுவார் என்று எனக்கு இருப்பதோ ஒரு மகன் இந்த அம்மையார் கூறுகிறார். உடனே இவரோ அந்த இறை வழிபாட்டில் நாட்டம் இல்லாதவர். இவருக்கு அந்த அம்மையார் சொன்னவுடன் இவருக்கு என்ன செய்வதே தெரியவில்லை. அம்மா, நீங்கள் யாரிடம் கொண்டு சென்றால் இந்த நோயை குணப்படுத்தலாம் என்று நினைத்தீர்களோ அது நான் தான். உங்களுடைய இறை வழிபாடு வீண் போகவில்லை, அந்த இறைவனே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார், கண்டிப்பாக உங்களுடைய மகனை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாட்களில் இவரை அவருடைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்றியதாக செய்திகளை நான் படித்தேன். ஆக இறை வழிபாட்டிற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் எந்த சூழலிலும் இறை வழிபாடை கைவிட்டு விடாதீர்கள். நான் ஏற்கனவே கூறியபடி இறைவன் மனித ரூபத்தில் தான் வருவார். உங்களுடைய குறைகள் கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள். அதேபோல இறைவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை வழிபாட்டின் மூலமாக நீங்கள் கேளுங்கள்.
அந்த இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்கு இந்த ஒரு சான்றே போதும். எனவே ஆன்மீகத்தில் பல்வேறு வழிமுறைகளில் இறைவனை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். மதங்கள் உலகம் முழுவதும் நிறைய மதங்கள் இருக்கிறது. வழிபாட்டு முறைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் இறைவன் ஒருவனே. அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த வழிகளில் மூர்க்கத்தனமாக இல்லாமல் வழிபாட்டு முறைகளை சிறப்பாக நடத்துங்கள். இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார். நன்றி.